அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன், எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர். நிறைய வழக்கறிஞர்கள் நண்பர்கள், அதாவது எனக்கு தமிழகத்திலும் சரி, ஆந்திர பிரதேசத்திலும் சரி, கர்நாடகாவில் கூட நிறைய வழக்கறிஞர் நண்பர்கள் எனக்கு தெரியும். அதே போல் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸும் நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு முடிய போகுது இந்த வழக்கறிஞர் தொழிலுக்கு படித்ததோடு சேர்த்தா ஒரு 19 ஆண்டுகள், 19-20 ஆண்டுகள் இந்த வழக்கறிஞருடைய ஒரு தொடர்பு அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது சட்டத்தின் தொடர்பு இருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி இருக்கின்ற நேரங்களில் நிறைய நண்பர்கள் பல நேரங்களில் என்கிட்ட சில விஷயங்கள், வேதனைப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு. ஏன்னா வழக்கறிஞர் நண்பர்கள், சார் நான் சட்ட தொழிலை சரியாக தான் செய்கிறேன், நான் என் கிளைண்ட்டுக்காக செய்யும் பொழுது ஆப்போசிட்டில் இருக்கவங்க என் பேரில் தவறான கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தது, போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நிறைய நண்பர்கள் என்கிட்ட பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசிய விஷயங்கள்லாம் உண்டு. ஒரு நண்பர் தன்னுடைய கிளைண்ட்டுக்காக வேலை செய்கிறாரு, ஆனால் எதிர்த்தரப்பு இவர் மேலே பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்த நிகழ்வுகள் உண்டு. ஆக்சுவலாக அது ரைட்ஸே கிடையாது, ரைட்ஸ் இல்லாமல் எப்படி கம்ப்ளைண்ட் தருவாங்கன்னு தெரியாது. கிளைண்ட்டு தான் பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், அதர் தென் தட் கொடுக்க முடியாது, அதுதான் சட்டம். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள், அதுக்கப்புறம் வேலை, அதாவது வீட்டில் வாடகை இருந்தால் வாடகை ஓனர்லாம் பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்த நிகழ்வுகள்லாம் உண்டு. அதெல்லாம் எப்படி லைபிள் ஆகுன்றது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய வழக்கறிஞர்கள் நண்பர்கள் என்கிட்ட பேசிய காலங்கள் உண்டு. சில பேருக்காக நான் வழக்குகளை நடத்தி இருக்கிறேன். அது ஏன்னா ஆதாரங்கள் இல்லாமல் நான் பேசுவதில்லை, அது சம்பந்தப்பட்ட வழக்கு கோப்புகள் கூட நான் வைத்திருக்கிறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அதாவது வழக்கறிஞர்கள் சட்டத்தின்படி பல விஷயங்களை செய்ய வேண்டும், நீதிமன்றத்தின் மூலமாக நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு நிறைய உரிமை, அவர்களுடைய உரிமையை, நியாயமான உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற விஷயத்தில் நாம் சட்டத்தினோடு சட்டத்தின் உதவி கொண்டு நம்ம போராடும் பொழுது பல வேலைகளில் நமக்கு இன்னல்கள் வரும். நான் கூட பார்த்தீங்கன்னா நிறைய அது மாதிரி சந்தித்தது உண்டு. அதையெல்லாம் தாண்டி வந்தது. நான் ஃபஸ்ட்டு வருஷம் என்ரோல் பண்ணி முதல் வருஷமே ஒரு எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, அவர் பெரிய அளவில் நில ஆக்கிரமிப்பை செய்கிறார். அப்படி நில ஆக்கிரமிப்பு செய்கிறாரு, அவர் எதிர்த்து ஒரு வழக்கை கொண்டு வராங்க. அந்த வழக்கை நான் தாக்கல் செய்து நடத்தும் பொழுது அவர் என்ன போய் பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் தர்றாரு. பட் அதுக்கப்புறம் அது பார் கவுன்சில் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கல, அது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் எனக்கு எதிர்த்தரப்பு, அவர் என்னோட கிளைண்ட் இல்லை. ஆனால் பட் எம்எல்ஏவாக இருந்தவர். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நாங்கள் பார்த்ததா பயம்புறுத்துதல், வழக்கறிஞரை பயம்புறுத்துதல், எந்தெந்த வகையில் போலீஸை வச்சு பயம்புறுத்துறது, இந்த மாதிரி பார் கவுன்சிலை வைத்து பயன்படுத்துதல், பார் கவுன்சில்னா பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் பயன்படுத்துவது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம நிறைய நடைமுறைகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நிறைய சந்தித்து கொண்டிருந்த நண்பர்கள் அவர்களுக்காக வழக்கு நடத்திய விஷயங்கள்லாம் என்கிட்ட ஆதாரங்களோடவே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் இது ஒரு வகை. இன்னொன்று நீங்கள் வழக்காடிகளுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமா அப்படின்னா போகலாம், ஒன்றும் தவறில்லை, அதில் ஒன்றும் தவறில்லை. சட்டத்தின்படி அட்வொகேட்ஸ்ன்றது எந்த அத்தாரிட்டிஸ்க்கு முன்னாடியும் தன்னுடைய கிளைண்ட்ஸுக்காக அப்பியர் ஆகிறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. பட் அந்த மாதிரி போகும்பொழுது சில நேர்வுகளில் தவறான அதிகாரிகள், நல்ல அதிகாரிகளை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நல்ல அதிகாரிகள் எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய பேரை பார்த்துருக்குறோம். ஏன் ஈவன் ஒரு பிரச்சனைன்னா நம்மளுடைய பார் கவுன்சிலோட தலைவர்கள் கூட போய் கமிஷனரை பார்த்தது உண்டு, டிஜிபியை பார்த்தது உண்டு. அவர்கள் நிறைய, ஏன்னா ஒரு வழக்கறிஞருக்கு பாதிப்பு, அவங்க போகிறாங்க. வழக்கறிஞருக்கு பாதிப்புனாலும் அவர் ஒரு கிளைண்ட் மாதிரி தானே, ஒரு அசோசியேஷன் மெம்பர் தானே, மெம்பர் மாதிரி தானே. அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அப்படி போய் பார்த்து அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியுமா, நியாயத்தை சொல்ல முடியுமானா சட்டப்படி சொல்ல முடியும், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அப்படி நடக்கும் பொழுது சில அதிகாரிகள், போலீஸ் அதிகாரியாகட்டும், அவர்கள் சிலர் ரவுடிகளோடு துணை இருப்பவர்கள் அல்லது சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்ற அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி வழக்கறிஞர் மீது தவறாக புகார் கொடுத்தல், தவறாக
பிரச்சனைகளை ஏற்படுத்துதல், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிற விஷயங்களை நம்மளுடைய வழக்கறிஞர் சமுதாயத்தில், அதுவும் குறிப்பாக கிரிமினல் சைடு அப்பியர் ஆகிற வழக்கறிஞர்கள், நில பிரச்சனைகள் சம்பந்தமாக கேஸ் நடத்துகின்ற வழக்கறிஞர்கள்லாம் வந்து நிறைய சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். இது வெளிப்படையாக பேசி தான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் பெரிய பெரிய பதவியில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் மீது கூட குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது. ஸோ அது சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் கூட நான் நடத்தி இருக்கிறேன். அது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் கூட என்கிட்ட இருக்கு, வீடியோ கூட இருக்குது, அது மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. ஏன்னா பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கூட அதை அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறார்கள். ஸோ இது மாதிரி விஷயங்களை, அதாவது வழக்கறிஞர்கள் சட்டத்திற்கு முரணான சில விஷயங்களை வந்து சந்திக்க வேண்டிய, அதாவது சட்டத்துக்கு முரணாக வழக்கறிஞர்களுக்கு ஆப்போசிட்டாக செய்யக்கூடிய விஷயங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. என்ன செய்யலாம், அதுதான் இந்த சப்ஜெக்டோட விஷயம். நண்பர்களே, நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய விஷயங்களை, சட்ட விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். இது வழக்கறிஞர்கள் சமுதாயத்திற்கும் சரி, சட்டங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பொதுமக்களுக்கு, சமூக ஆர்வலர்களுக்கு எல்லோருக்கும் சட்டம் என்பது எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டம் தெரியவில்லை என்று நாம் சொல்லவே முடியாது. அதுதான் சட்டத்தின் அடிப்படை தத்துவம். அதனால தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த பதிவுகள். இப்போ நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், சப்ஜெக்டுக்கு வந்துருவோமே, அதாவது நம்மளுடைய வழக்கறிஞர் நண்பர்களுக்கு, வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து பல நேரங்களில் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சில தீர்வுகளும் சொல்லியிருக்கிறேன். அந்த தீர்வுகள் தான் இப்பொழுது நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எதுவுமே வழக்கறிஞர்களுக்கு நமக்கு பாதுகாப்பு எது என்றால் நிச்சயமாக சட்டமும் நீதிமன்றங்களும் தான். அதை முதல்ல நம்ம நல்ல விஷயங்களாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய வழக்கறிஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம லா படிச்சிட்டோம், லா படிச்சுட்டா நாம வந்து பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் தவறான விஷயம். சட்டத்திற்கு மீறி யாரும் கிடையாது. சட்டம்தான் மேலானது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் நம்மளுடைய பழமொழிகள், அதாவது சட்டம்தான் மேலானது. சட்டத்திற்கு மீறி வழக்கறிஞர்கள், நீதிபதிகளே சட்டத்திற்கு மீறி பெரியவர்களா என்றால் இல்லை. இந்த நாட்டில், நம்ம இந்திய நாட்டை பொறுத்தவரையில் சட்டம்தான் மேலானது. நம்ம நாட்டை பொறுத்தவரையில் ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவோம். சட்டம் தான் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கிறது. சட்டத்தின்படி தான் எல்லாமே வந்து நடக்க வேண்டும். இதுதான் கதை, இதுதான் சப்ஜெக்ட். ஆனால் நடக்குதா, அதுலேருந்து நகருதா அப்படின்ற விஷயங்கள் வேறு. நகரும் போது தான் வழக்குகள் வருது. சட்டத்தை மீறி நகர்கிறது அப்படின்ற சில சூழ்நிலைகளில் தான் வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வருகிறது. அதுதான் விஷயம். அதை நான் சொல்றது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வழக்குகளின் எண்ணிக்கை சட்டத்தின் முரணான விஷயங்கள் நடப்பதினால்தான் வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வருகிறது. இல்லைன்னா வழக்கு வராது, இல்லை குறைஞ்சிரும்ல, குறைஞ்சிரும், இல்லை இல்லாமல் போயிடும், வழக்கே வராமல் போயிடும். ஸோ அந்த சட்டங்கள் வந்து மீறப்படும் பொழுது, அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், சிவில் சட்டமாக இருக்கட்டும், இல்லை கிரிமினல் சட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மீறப்படும் பொழுது, மீறப்படுவதாக நினைக்கும் பொழுது தான் வந்து அந்த வழக்குகள் வந்து நீதிமன்றத்துக்கு வருகிறது. இப்போ வழக்கறிஞர்களை பொறுத்தவரையில் நான் நண்பர்கள் வந்து எனக்கு ஒரு 16 ஆண்டுகள் வழக்கறிஞர் தொழில். இளம் வழக்கறிஞர்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். எப்பொழுதும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சட்டங்களை நிறைய படிங்க, சட்டங்களை தெரிந்து கொள்ளுங்கள். சட்டங்களின், அதாவது சட்டத்தின்படி நடப்பதற்கான எல்லா வழிவகைகளும் செஞ்சுக்கங்க. அப்பதான் உங்களுக்கு எப்பொழுதும் சட்டத்தின் முக்கியத்துவமும், சட்டத்தின் மூலம் எப்படி நம்மை தவறாக, நமக்கு எதிராக செயல்படுபவர்களை ஒடுக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ற கேளுங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ரவுடிக்கு ஆப்போசிட்டா ஒரு வழக்கை நடத்தினேன். அப்ப நடத்தும் பொழுது அந்த ரவுடி ஒரு சமுதாய தலைவருடைய கூடையே சுத்துற ஒரு ரவுடி. ஒரு 6, 7 கொலை கேஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. எனக்கு 2, 3 கொலை கேஸ் அவர் பேர்ல இருக்கிற ஆவணங்கள் என்கிட்ட இருக்குது. அது வேற விஷயம். பல வழக்குகள் இருப்பதும் எனக்கு தெரியும். அந்த வழக்கு அவருக்கு ஆப்போசிட் நடத்தும் போது இவர் என்ன பண்றாருன்னா, வழக்கறிஞர் சமுதாயத்தில் இருப்பவர்களே சிலரை வைத்துக்கொண்டு என்னை பற்றி அவதூறான விஷயங்களை பரப்புவது, போடுவது, அப்புறம் வந்து நிறைய விஷயங்களை செய்தார். அவர் ஒரு இன்ஸ்பெக்டரை வச்சுக்கிட்டு ஒரு வழக்கு ஒன்று போடுறாரு என் பேர்ல. ஒருத்தரை வந்து நான் வந்து போய் திட்டினேன், ஒரு லேடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல என்னன்னா, அந்த முட்டாளுன்னே தான் சொல்லுவேன், முட்டாள் அந்த ரவுடி எப்படி அதாவது சட்டத்தை நன்கு படித்தவரிடத்தில் வாளை ஆட்டக்கூடாதுன்னு தெரியாதனால நடந்த விஷயம் அது. அவன் போட்டுடுறான். அவன் பேச்சை கேட்டுன்னா அந்த சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஒரு எஃப்ஐஆரை போட்டுடுறாரு. இதில் பியூட்டி என்னன்னா, அவர் போட்ட எஃப்ஐஆர் டைமில் நான் வந்து என்னோட ஆஃபீஸில் இருக்கேன். என் ஆஃபீஸில் இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் கேமராவோடு இருக்குது.
அந்த வீடியோ ஃபுட்டேஜோட கேமராவோட இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், அதுதான் சொல்றேன், சட்டத்திற்கு அதாவது வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு யார் என்றால் நீதிமன்றமும் சட்டமும் தான். நான் போய் ஸ்டேஷன்ல பேசல, நான் போய் அந்த ரவுடி கிட்ட பேசல. அழகா என்ன பண்ணேன், வீடியோவோட எடுத்துட்டு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஃபைல் பண்ணேன் 200 சிஆர்பிசி. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 லட்ச ரூபா நஷ்டஈடு கேட்டு அந்த யார் கேஸ் போட்டானோ எஸ்ஐ பேர்லையும் அவனே சொல்லலாம், அவனுக்கு தான் மரியாதை. பொய்யா வேலை செய்கிற அந்த எஸ்ஐ பேருக்கு மரியாதையே கிடையாது, அவனுக்கு மரியாதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவன் பேரில் கேஸ் ஃபைல் பண்ணி கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. கேஸு ஃபைல் பண்ண உடனே என்ன பண்ணுறாரு, அப்படியே உடனே என்ன பண்ணுறாரு, போய் கேஸை எம்எஃப் பண்ணுறாரு. எம்எஃப்னா மிஸ்டேக் ஆன் ஃபேக்டில் க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணுறாரு. அது எனக்கு ஆதாரம். இப்போ க்ளோஸ் பண்ணது வந்து நான் நஷ்டஈடு போட்டதுக்கு ஆதாரம் இல்லையா? இப்போ நான் வந்து நீ என்ன பண்ணியிருக்கணும், வழக்கு போடுவதற்கு முன்னாடி எனக்கு சம்மன் அனுப்பியிருக்கணும், எனக்கு கேட்டிருக்கணும், கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணணும். அப்போ ஒரு ரவுடியோட பேச்சை கேட்டு நடத்துகிறாய். அதாவது ஏன் சொல்கிறேன்னா, இங்கே ரவுடி மட்டும் இல்லை, செல்வாக்கு மிக்கவர்கள், பண செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள்லாம் இந்த மாதிரி அட்வொகேட்ஸை மிரட்டக்கூடிய தோணிகள் செய்கின்ற வேலைகள் எல்லாம் உண்டு. அப்போ நமக்கெல்லாம் எது பாதுகாப்பு என்றால், அசோசியேஷன்லாம் காப்பாற்றணும்லாம் சொல்ல முடியாது. எல்லா அசோசியேஷன்லையும் நான் பல அசோசியேஷன்லாம் பேசியிருக்கேன். சார் அசோசியேஷனில் ஒரு நாள் பாய்காட் பண்ணுறாங்க சார், ஒரு நாள் வந்து எங்களை வந்து இதை எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணுறேன், அப்புறம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சார், அதோட அவ்வளோதான் சார், அதுக்கப்புறம் பண்ணுறதும் இல்லை ஒன்றும் இல்லை சார் அப்படின்றாங்க. ஸோ ஏன் அது நான் என்ன சொல்கிறேன், ஒரு வழக்கறிஞர் வந்து மீது ஒரு பொய்யான வழக்கை தாக்கல் செய்கிறார்கள் என்றால் அந்த அசோசியேஷனே வந்து என்ன பண்ணலாம். இப்போ நான் எப்படி 200 சிஆர்பிசி எஸ்ஐ மேலே போட்டேன், எப்படி நான் வந்து மானநஷ்டஈடு வழக்கு போட்டேன், அதே போல் அசோசியேஷன் போடலாமே. அந்த வழக்கறிஞருக்காக போட்டு எந்த ஆஃபீஸர் வந்து பொய்யா வந்து வழக்கறிஞர் மேலே பொய் வழக்கை போட்டார். உண்மை வழக்குன்றது ஒரு பிரேமா ஃபேஸ் இருக்குன்னா அவர் போய் சந்திக்கிட்டான், அது வேற விஷயம். பார்த்தாலே தெரியும் பொய்ன்னு. அப்போ அந்த மாதிரி பார்த்தாலே தெரியும் பொய்ன்றதெல்லாம் வந்து அசோசியேஷனே கேஸ் நடத்தி அவங்க மேலே வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா நம்மளுடைய வழக்கறிஞர் சமுதாயத்தில் நிறைய பேருக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்ற உணர்வு தோன்றும். ஏன்னா இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு நண்பர் ரீசெண்டா பேசினாரு, இதுல ஏதோ ஒரு விஷயம் போய் அசிஸ்டிங் போயிருக்காரு பொழுது, போயிட்டு வந்துட்டுக்கிறாரு. அவரை வந்து என்ன பண்றாங்க, ஒரு கேஸ்ல போடுறாங்க, அதாவது அசிஸ்டிங் பண்ற வழக்கறிஞரையும் போட்டுறது, கேஸ் போட்டுறது. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வது வந்து அதிகாரிகள் அவங்களுக்கு கையில், அதாவது வழக்கறிஞர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அவங்களால எஃப்ஐஆர் போட முடியும்னா உங்களால் 200 சிஆர்பிசியில் அவங்க பேரில் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். உங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்கிறதுனா கண்டிப்பாக அவங்க என்ன செய்கிறாங்களோ அதே வேலை செய்ய முடியும். ரெண்டே விஷயம்தான், அவங்களால உடனடியாக எஃப்ஐஆர் போட முடியும், நம்மளால உடனடியாக ஃபைல் பண்ணால் அது நம்பராகி வர்றதுக்கு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆகும். ஆனால் நீதி என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பல விஷயங்களை நான் என்னோட கிளைண்ட்ஸுக்காக நான் செய்திருக்கிறேன். ஏன்னா தவறு செய்தால் தவறு செய்பவர்கள் மீது நம்ம வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு பார்க்கறதுக்கு முயற்சி எடுப்பதற்கு தயங்கவே கூடாது. அதே போல வழக்கறிஞர்களுக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியும், உங்களுக்கு பாதுகாப்பு என்பது நீதிமன்றமும் சட்டமும் தான். அப்ப அந்த சட்டத்தையும் நீதிமன்றத்தையும், சட்டத்தை நல்லா படிச்சுக்கங்க, நீதிமன்ற நடைமுறைகளை நல்லா தெரிஞ்சுங்க. எனக்கு ஒரு சமீபத்தில் ஒரு நீதிபதி கிட்ட வேற ஒரு விஷயங்கள் நான் பேசுவதற்காக போயிருந்தேன். அதாவது ஒரு லோக் அதாலத் ஒரு கான்செப்ட்ல பேசுறதுக்கு போயிருந்தோம். அப்படி போகும்பொழுது ஒரு நீதிபதி, எதுன்னு சொல்ல வேண்டாம், ஒரு கான்செப்டுக்கு சொல்றேன், நடந்த உண்மை நிகழ்ச்சி தான். அப்போ அவர் எல்லாம் பேசி முடித்த பிறகு, சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு. சொல்லுங்க சார். இல்லை நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் மேலே கேஸ் போட்டு நான் பெயிலபிள் வாரண்ட் கூட வந்து இது எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி கோர்ட்டில் டைரக்ஷன் போட்டிருந்தாலும் என்ன சார் ஆச்சு அந்த வழக்கு அப்படின்னு. அதாவது ரமேஷ் மணிகண்டன் சட்டத்தவறு செய்ய மாட்டேன், சட்டத்தவறு செய்த அதிகாரிகள் மீது நிச்சயமாக வழக்கை தொடருவேன் என்பதை நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட தெரிந்திருக்கிறார்கள். என்ன தெரிஞ்ச நீதிபதிகள் தெரிந்திருக்கிறார்கள் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் எனக்கு. அப்போ நான் என்ன சொன்னேன், ரொம்ப நன்றி சார், என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, உண்மையிலே நன்றி. ஆனால் தயவு செய்து உங்களுடைய ஜூனியர்ஸ் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லுங்கள், இந்த மாதிரி பொய்யான வழக்குகளை செய்கின்ற பதிவிடுகின்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது வழக்கு தொடுப்பதற்கு சட்டத்தில் வழிமுறை இருக்கிறது. சட்டத்தில் எல்லாத்துலேயும் வழிமுறை இருக்குதுங்க. நம்மளை தப்பா எதனா செஞ்சா அந்த தப்பா செய்கிற விஷயத்துக்கு தண்டனை பெற்று தருவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி சார் உங்கள் பேரில் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா நீங்கள் எப்படி சார் 200 சிஆர்பிசி போடுவீங்க,
நீங்கள் அந்த வழக்கை எதிர்கொண்டு அதை விடுதலை வாங்குறதுக்கு வழி தானே சார். விடுதலை வாங்குறதுன்றது வேற விஷயம் சார். அது வரைக்கும் நான் கோர்ட்டில் நடக்கணும்ல, அவரும் வந்து நடக்கட்டும் அப்படின்றது தான் விஷயமே. ஆனால் நமக்கு உரிமை இருக்கிறதா என்றால் எஸ், சட்டம் இடம் கொடுத்துருக்கிறது. இருக்கிறதுனால தான் என் பேரில் எஃப்ஐஆர் போட்ட இன்ஸ்பெக்டர் மேலே எஃப்ஐஆர் நான் 200 சிஆர்பிசியில் போட்டு நான் பெயிலபிள் வாரண்ட்டில் இருக்கிறாரு. இப்போ தேவைப்படும் போது அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் கேட்டு கூட நான் மனு பண்ணலாம். ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு 4 போலீஸ் ஆஃபீஸர் அனுப்புங்க, நான் போய் அரெஸ்ட் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்க முடியுமானா ஒய் நாட்? சட்டத்தில் இடம் இருக்குதானா? இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு பொதுமக்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு சட்டவிரோத விஷயம் நடக்குது. பொதுமக்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த சட்டவிரோத செயலில் நடந்தவரை அரெஸ்ட் பண்ண முடியுமானா எஸ். நீங்கள் பிடிச்சிங்கனாலே அரெஸ்ட் தான். அது நீங்கள் பிடிச்சி கூட்டு போயிட்டு ஸ்டேஷனில் கொடுத்தீங்கன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணுறது, அது பேர் ஃபார்மல் அரெஸ்ட். நீங்கள் தான் அரெஸ்டே பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் தான் ஃபார்மல் அரெஸ்ட். இதுதான் சட்டம். ஸோ சட்டத்தை நுணுக்கமாக படிக்க போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரியும். அந்த சட்டம் தான் உங்களை பாதுகாக்கும். அதுதான் வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு. அதனால் சட்டங்களை நன்றாக படிங்க. ஏன்னா டவுட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அது இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்து இருக்கின்ற வழக்கறிஞர்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் சரி, இல்லை பெட்டிஷன் காப்பீஸ் எதனா வேணுனாலும் நிச்சயமாக நான் வந்து உங்களுக்கு பதிவிடுகிறேன். என்னுடைய நம்பர் 9841786197. இது வழக்கறிஞர்களுடைய நலனுக்கான பதிவு. அது மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர்களோ இல்லை பொதுமக்கள் கூட தேவை என்றால் நிச்சயமாக கேளுங்க. நான் அந்த காப்பீஸ் கூட அனுப்புகிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி மாடல்ஸ் காப்பீஸ் எதனா வேணும், இல்லை ஆலோசனைகள் எதனா வேணும்னா கூட எப்போ வேணாலும் எனக்கு கேளுங்க, பதிவிடுங்கள். எனக்கு டைம் இருக்கும்போது இன்னும் விளக்கமாகவும் நான் இந்த மாதிரி பதிவுகளை பதிவிட்டு கொண்டுகிறேன். நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சட்டம் என்ன சொல்கிறதுன்ற விஷயங்கள் நிறைய போட்டிருக்கோம், அதையெல்லாம் பாருங்க. சமுதாய பிரச்சனைகள்னு போட்டிருக்கிறோம். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் பதிவிடுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறது அந்த பதிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அன்புடன் ஏ. ரமேஷ் மணிகண்டன், வழக்கறிஞர், MA ML.